ஒரு மலை. அது வெறும் பாறைகளின் குவியல் அல்ல. அதுவே பிரபஞ்சத்தின் ஆதி வடிவம். பூமியின் அச்சாணி என்றால் நம்புவீர்களா? காலமும் வெளியும் இணையும் ஒரு புள்ளி. சித்தர்களும் யோகிகளும், ஏன் தேவர்களுமே அரூபமாக உலாவும் ஒரு மாய பிரதேசம். அதுதான் அருணாச்சலம். தென்னகத்தின் கைலாயம். நினைத்தாலே உங்கள் கர்மவினைகளைச் சுட்டெரிக்கும் அக்னிஸ்தலம். இங்கு இறைவன் சிலையாக மட்டுமல்ல, பிரம்மாண்டமான ஒரு மலையாகவே அருள்பாலிக்கிறான். இன்று இந்த மலையின் வெளித்தெரியும் பெருமைகளை மட்டுமல்ல, அதன் உள்ளே மறைந்திருக்கும் மர்மங்களையும் சித்தர்களின் ரகசியங்களையும் காண ஒரு பயணத்தை தொடங்குவோம். இதன் கதை அகங்காரத்தின் உச்சத்தில் தொடங்குகிறது. பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே மூண்ட யார் பெரியவர் என்ற போட்டி பிரபஞ்சத்தின் சமநிலையையே குலைத்தது. அப்போது அவர்களின் அகந்தையை அழிக்க கோடி சூரிய பிரகாசத்துடன் ஒரு ஜோதி பிழம்பு தோன்றியது. அதன் அதியமில்லை முடியுமில்லை. இதன் மூலத்தை காண்பவரே முதல்வர் என்ற பிரபஞ்சத்தின் குரல் ஒலித்தது. லிங்க புராணம் சொல்கிறது, இது சில கணங்களில் நடந்த நிகழ்வல்ல. பல்லாயிரம் தேவ ஆண்டுகள் அவர்கள் பயணித்தார்கள். விஷ்ணு பாதாள லோகங்களை கடந்தும் அடியை காண முடியாமல் பிரபஞ்சத்தின் ஆதார சக்தியை உணர்ந்து தன் தோல்வியை ஒப்புக்கொண்டார். ஆனால் பிரம்மாவோ ஆணவத்தின் உந்துதலால் தாழம்பூவை பொய் சாட்சிக்கு அழைத்து முடியை கண்டதாக ஒரு பிரபஞ்சப் பொய்யைச் சொன்னார். அந்த நொடியில் அந்த ஜோதி குளிர்ந்து கருணையின் வடிவமாக இந்த அருணாச்சல மலையாக உருமாறியது. அந்த ஆதிநெருப்பின் ஒரு துளி இன்றும் மூலவர் கருவறைக்கு கீழே இரகசியமான ஒரு பாதாள அறையில் அணையாமல் எரிந்து கொண்டிருப்பதாக ஒரு நம்பிக்கை உண்டு. அண்ணாமலையாரை வழிபடுவது என்பது ஒரு பயணம். கோயிலின் 5 பிரகாரங்களும் நம் உடம்பில் உள்ள பஞ்ச கோசங்களை, அதாவது 5 உரைகளை குறிக்கின்றன. ஒவ்வொரு பிரகாரத்தை கடக்கும்போதும் நாம் நம்முடைய ஒரு மாயையை துறந்து ஆன்மாவை நோக்கி செல்கிறோம். ராஜகோபுரம். முதலில் 217 அடி உயர ராஜகோபுரத்தை வணங்கும்போது நம் அகங்காரத்தை வாசலிலேயே விட்டு செல்கிறோம். கிழிகோபுரம். இங்குதான் அருணகிரிநாதர் முக்தி பெற்றார். அவர் இன்றும் ஒரு கிளியின் வடிவில் இங்கு வாழ்ந்து முருகனை பாடிக்கொண்டிருப்பதாக சித்தர்கள் நம்புகின்றனர். இந்த கோபுரத்திற்கு அருகில் நின்று வேண்டினால் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்பது நம்பிக்கை. 1000 கால் மண்டபம். இது வெறும் மண்டபம் அல்ல, ஒரு பிரபஞ்ச ரகசியம். இங்குள்ள பாதாள லிங்கத்திற்கு அடியில் இந்த மலையின் மையத்திற்கு செல்லும் ஒரு ரகசிய வழி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அண்ணாமலையார், உண்ணாமலை. இறுதியாக அக்னி பிழம்பான அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் தரிசிக்கும்போது சிவசக்தி ஐக்கியத்தை நாம் உணர்கிறோம். கிரிவலம் என்பது வெறும் 14 கிலோமீட்டர் நடைப்பயணம் அல்ல. அது ஒரு தியானம், ஒரு சக்தி பரிமாற்றம். விஞ்ஞானம் நிரூபிக்காத, ஆனால் ஞானிகள் உணர்ந்த ஒரு உண்மை. இந்த மலைக்கு அபரிமிதமான காந்த சக்தி உண்டு. கிரிவலம் செல்லும்போது நம் உடலின் எதிர்மறை ஆற்றலை இந்த மலை ஈர்த்து கொண்டு பிரபஞ்சத்தின் நேர்மறை ஆற்றலை நமக்கு வழங்குகிறது. இன்னும் ஆச்சரியமான நம்பிக்கை என்னவென்றால், நள்ளிரவு நேரங்களில் தேவர்களும் கந்தர்கர்களும், குறிப்பாக ஆயிரக்கணக்கான சித்தர்களும் அரூபமாக நம்மோடு கிரிவலம் வருகிறார்கள் என்பதுதான். அதனால்தான் கிரிவலத்தின் போது பேசிக்கொண்டே செல்லக்கூடாது என்பார்கள். அது அவர்களின் தியானத்தை கலைத்துவிடும். பாதையிலுள்ள அஷ்டலிங்கங்கள் வெறும் கோயில்கள் அல்ல. அவை நம் ஜாதகத்திலுள்ள நவகிரகங்களின் தாக்கத்தை சமன்படுத்தும் சக்தி மையங்கள். ஒவ்வொரு லிங்கத்தையும் வணங்கும்போதும் ஒரு கிரகத்தின் தோஷம் நம்மை விட்டு விலகுகிறது. இந்த மலையின் மர்மங்கள் முடிவற்றவை. அசரீரி ஒலி. கிரிவலம் செல்லும் சில தூய்மையான ஆன்மாக்களுக்கு மலையிலிருந்து ஓம் என்ற நாதமோ அல்லது மணியோசையோ கேட்பதாக சொல்வார்கள். அது சித்தர்கள் செய்யும் பூஜையின் ஒலி என்கிறார்கள். குகை நமச்சிவாயர். 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சித்தர் மலையில் ஒரு குகையில் ஜீவசமாதி அடைந்தார். அவர் இன்றும் அங்கிருந்து அருள்பாலிக்கிறதாகவும் உண்மையான பக்தர்களின் கண்களுக்கு ஒளியாக தெரிவதாகவும் நம்பிக்கை உண்டு. கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபத்தின் போது ஏற்றப்படும் நெய்யும் திரியும் சாதாரணமானவை அல்ல. அவை பல மூலிகைகள் கலந்து தயாரிக்கப்படுபவை. அந்த தீபத்தின் புகையை சுவாசிப்பதே ஒரு காயக்கல்பத்திற்கு சமம். அந்த தீபமை சக்தி வாய்ந்த ஒரு ரட்சையாக பயன்படுத்தப்படுகிறது. அருணாச்சலம் உங்களுக்கு என்ன சொல்கிறது? வெளியே தேடாதே, உனக்குள்ளேயே நான் இருக்கிறேன் என்கிறது. இந்த மலையை சுற்றி வரும்போது நீங்கள் உங்களையே சுற்றி வருகிறீர்கள். உங்கள் ஆன்மாவை தரிசிக்கிறீர்கள். இந்த அக்னிமலையின் ரகசியங்கள் உங்களை மெய்சிலிர்க்க வைத்திருக்கும் என நம்புகிறோம். அடுத்ததாக, இதே போன்ற ஆழ்ந்த ரகசியங்களுடன் நீங்கள் தரிசிக்க விரும்பும் கோயில் எது?
உங்கள் விருப்பத்தை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த ஆன்மீக பயணம் தொடர லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். திருச்சிற்றம்பலம்.